ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட மெயின் லீடான ரோஸ்லிங்கிற அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. நான் அவங்களை ஹீரோயினே சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கமே சரியாக வரமாட்டுது. அதே சேம் டைம் அவங்க வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக பிளாக்கில் கவர் பண்ணிவிட்டு கையில் ஒரு இரும்பு லாடை வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அப்படியே அவர் வீட்டுக்குள்ளேயும் பைப்பு வழியாக ஏறி மேலேயும் வந்துடுறாரு. அதே சேம் டைம் ஹீரோயினுக்கு தூக்கம் வராதனால ஏந்திரிச்சு நடந்துகிட்டு இருந்தவங்க இவனை பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மர்ம நபர் அட்டாக் பண்ண வர நேரத்தில் நல்ல வேலைங்க இவனை அவனை தள்ளி விட்டுட்டு வேகமாக அழுதுகிட்டு கத்திக்கிட்டு அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு வந்துடுறாங்க. என்னதுன்னு கேட்க இவங்களும் வெளில ஒருத்தன் வந்து நிற்கிறான்னு சொன்னோடனே ஹீரோயினோட அப்பா வெளில போய் நான் பார்க்குறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. வெளில போனவரோட சவுண்டு தான் கேட்குது. அதுக்கப்புறம் அவரை பற்றின எதுவுமே தெரில. அவர் உள்ளேயும் வரல, அவர் சவுண்டு நின்று போச்சு. இதனால் பயந்துகிட்டு இருந்த ஹீரோயினோட அம்மா அவங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து வெளில போகிறாங்க. வெளில போனவங்க அவங்களும் திரும்ப வரல. இவங்களுக்கா பயம் தாங்க முடியல. சரி இவங்க ஹீரோயின் வெளில போய் பார்த்தா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. அந்த முகமூடி போட்ட நபர் ஹீரோயினை அட்டாக் பண்ண வரதோட சீனை கட் பண்ணால் இது எல்லாமே அவங்களுக்கு வந்த கனவு. இப்போ ப்ரெசண்டில் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா 10க்கு இவங்களுக்கு ஒரு குட்டி தம்பியும் இருக்காங்க. 4 பேரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஃபங்க்ஷனு, அதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. அங்கே போனவங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் உன் பொண்ணு சரியாகலையா, இன்னும் டல்லாக இருக்க மாதிரியே இருக்குன்னு கேட்க அப்போ தாங்க நமக்கு ஒரு உண்மை தெரியுது. ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கான், அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்ததுலேருந்தே ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. அது ஹீரோயினை காப்பாற்ற போய் தான் அவன் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. பின்னாடி அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறத காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹீரோனோட அண்ணன் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட டிப்ரெஷனை போக்குறதுக்காக இவங்க ஒரு தம்பிக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் தம்பி பிறந்திருப்பான். இருந்தாலும் தம்பி கூட ஹீரோயின் அட்டாச் ஆகாமல் இறந்து போன அவங்க அண்ணனை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலியோட எல்லாம் ஃபங்க்ஷன் முடித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோனோட அம்மா அப்பா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அதில் மாட்டு பண்ணையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து செடியெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துடுச்சுங்க, நர்சரியும் வச்சுருக்காங்க. நர்சரியும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு நல்ல லாபமும் வந்துகிட்ருக்கு. இதுக்கடையில் நம்ம குட்டி பொண்ணு ஹீரோயினுக்கு வேறு அடிக்கடி அந்த ஒரு மர்ம நபர் வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரியும் கொலை பண்ணுற மாதிரியும் எக்கச்சக்கமான இல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மர்ம நபரோட கண்ணு மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவர் கண்ணு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பூனை கண்ணு மாதிரி. ஹீரோயினும் ஒவ்வொரு நாள் நைட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கனவுனால பாதிக்கப்பட்டு காலைல திடுக்குன்னு எழுந்திருப்பாங்க. இதை பற்றி பேரண்ட்ஸ்கிட்டையும் நிறையா சொல்லிட்டாங்க. ஆனால் பேரண்ட்ஸும் இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஹீரோயின் அந்த மாதிரியான புக்ஸை தான் நிறையா படிக்கிறாங்க. அதனாலே அவங்களுக்கு அந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுமே நீ முதல்ல அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறத நிறுத்து, அந்த மாதிரி புக்கு படிக்கிறனால தான் உனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் மண்டையிலே ஓடிட்டுருக்கனால கனவாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு பயங்கர கோவம், நம்ம சொல்கிறத நம்பவே மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஹீரோயினுக்கு தான் ஒரு குட்டி தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா தம்பி 3 பேரும் போயிருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் வாமிட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வாஷ் பேஷனில் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை அழைச்சிக்கிட்டு அம்மா போயிடுறாங்க. இங்கே அடுத்து டாக்டர் வேறு டோக்கன் நம்பரை கூப்பிட போகிறாங்க சொல்லிட்டு அம்மா எப்போ வருவாங்கன்னு எட்டி ஹீரோயினும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க அம்மாவும் கொஞ்சம் லேட்டாக வராங்க. ஆனால் பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகுது. அந்த உருவத்தோட கண்ணு வந்து ஹீரோயின் கனவுல ஒருத்தர் கண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே பூனைக்கண்ணு மாதிரி, அதே கண்ணு ஹீரோயினுக்கு நம்ம கனவுல வந்தது எல்லாம் நிஜம்தான் போல், அவன் நம்மளுக்கு ரியாலிட்டிலேயே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இதை பற்றி உடனே அம்மாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணு இருக்க ஒரு நபரே ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம இருக்க இடத்துல வந்திருந்தாருமா அப்படின்னு சொல்ல அம்மா நம்பவே மாட்டுறாங்க. கோவமாக திட்டி வேற விட்டுடுறாங்க. சரி என்ன பொண்ணை சமாதானப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு இன்னும் அவங்க ஃபோன் வாங்கி தரல. அவங்க அம்மா ஃபோனில் தான் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் காண்டாக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்டு நீ கால் பண்ணான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கொடுத்து நீ இன்னும் 1 மணி நேரம் நீ ஃபோனை வச்சு கேம் விளாண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கு தான் வராங்க. ஃபாதரை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட வந்து அவங்க பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஒரு கெட்ட கனவு வருதுன்னு சொல்கிறா. 10க்கு அவங்க அண்ணன் இறந்து போனதுலேருந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா, சர்ச்சுக்கு கூட வரமாட்டா. நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து என்னென்ன அவள்கிட்ட பேசணும் ஃபாதர்னு சொல்கிறாங்க.
அம்மா ஒரு பக்கம் ஃபாதரை பார்க்க போயிருக்காங்க இல்லையா, இங்கே பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி கனவு டெய்லி வந்துகிட்டு இருக்கு இல்லையா, பத்தாத்துக்கு ரியாலிட்டிலையும் அதே மாதிரி கண் இருக்க ஒரு நபரை பார்த்துட்டாங்க. அதனால் இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்ச அங்கிள் வந்து சைக்காட்டிஸ்ட்டாக இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. சைக்காட்டிஸ்ட்டை போய் பேசுகிறாங்க. அவங்களுமே இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கிறனால உனக்கு வர இல்யூஷனாக தான் இருக்கும், நீ முதல்ல உன் அண்ணன் இறந்ததுலேருந்து வெளில வா, உன் தம்பி கூட நல்லா சகஜமாக பேசு பழகு அப்படின்னு சொல்லி அவரும் அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஹீரோயின்குள்ளே பயங்கர மாற்றம். எப்போதுமே குழந்தைய தூக்கி கொஞ்சவே மாட்டாங்க, இன்றைக்கி என்னென்னா தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அம்மா அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நைட்டு எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே தூங்க போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு. ஹீரோயினுக்கு கனவு கூட வரலன்னா பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா வீட்டில் வண்டி சவுண்டு, யாரோ புதுசாக வந்திருக்காங்க போல். ஹீரோயின் கூட ஆசையாக ஒரு பூனை வளர்ப்பாங்க, அது கூட எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏதோ புது ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கீழே இறங்கி போய் பார்த்தா ஹீரோயினோட கனவுல பூனைக்கண்ணு வச்ச ஒரு நபர் வந்துக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா. அதே நபர் நேரில் வந்திருக்காரு. அந்த கண்ணை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, நம்ம கனவுல வந்த நபர் இவர் தான் சொல்லிட்டு. இவங்களுக்கு இன்னும் பயமாயிருது, ஐயோ நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டேயும் போய் யாருமா இது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசும்போது தான், நம்ம அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் இல்லையா, என்னோடய ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு, அங்கே தான் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட கேட்டால். அவங்க ரிலேட்டிவ் பையன் நர்சரி சம்மந்தமாக ஏதோ ஒரு தீசஸ் பண்ணுறான்னா, அதனால் ஒரு 20 நாள் தங்கி இங்கேயே ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு போகலாம், அதுக்கு கொஞ்சம் உங்கள் வீட்டில் தான் ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்குல்ல, உங்கள் பையனோட ரூம், அவன் தான் இறந்துட்டான்ல, அந்த ரூமே எனக்கு கொடுத்தா ஒரு 20 நாள் தங்கிக்குவானேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டாங்க. அதனால தான் நம்ம ஓகேன்னு சொன்னோம். சும்மா பூட்டி கலந்த ரூம் தானம்மா, அவர் பாட்டுக்கு வந்து இருந்துட்டு 20 நாள் கழிச்சு போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு அவரை பிடிக்கலனாலும் சரி, அவர்கிட்ட எதுவும் தேவையில்லாமல் பேசி நம்ம குடும்ப மனத்தை வாங்கிறாத, மரியாதையாவது நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவர் வந்து சுத்தராக பிடிக்கல, ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட இது வரைக்கும் அவங்க பேசலை. அப்படியே அன்னைக்கு நைட்டும் தூங்குறாங்க. தூங்கும்போது உங்களுக்கு தூக்கமே வரல, ஏன்னா பக்கத்துலேயே தான் அந்த புதுசாக வந்த நபர் தங்கியிருக்க ரூமு. புதுசாக ஒரு நபர் வந்து ஹீரோயின் வீட்டில் தங்கியிருக்காரு இல்லையா, அவர் பேர் நம்ம ஜோசப்னு வச்சுக்கலாம். ஸோ ஹீரோயினும் பயத்தோடையே உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தா நைட்டில் தூங்காமல் அவர் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அன்டயத்தில் ரூம் கதவை திறந்துட்டு எங்கேயோ வெளில போகிறாரு. இது ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சிருது, எல்லாருமே கேஷுவலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் மாட்டு பண்ணையும் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கயிறு அவுத்துக்கிட்டு வெளில ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ பண்ணையில் வேலை பார்க்குற ஒரு நபர் தான் வந்து மாட்டை பிடிக்கலாமேன்னு ட்ரை பண்ணுறாரு. இந்த சவுண்டை உள்ளே கேட்க சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. அந்த புதுசாக ஒரு நபர் வந்தார் பார்த்தீங்களா ஜோசப், அவர் மட்டும் வெளிலே வரலங்க, உள்ளே இருக்கார். எல்லோரும் வெளில போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை நோட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து ஹீரோயின் சுதாரிக்கிறாங்க. ஆக எல்லாருமே வெளில வந்துட்டோம், அந்த நபர் மட்டும் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவர் ஒரு பெட்ரூமில் இருக்க லாக்கர்கிட்ட போய் நின்று அந்த கதவை திறக்கலாமேன்னு பார்க்குறாரு. உடனே ஹீரோயினும் வந்து அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அப்புறம் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. என்ன தம்பி ஏன் அந்த ரூம்குள்ளே போனீங்கன்னு ஹீரோயினோட அம்மாவும் கேட்க, இல்லை ஆண்டி வாஷ் பேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல, இதோ அந்த சைடு இருக்குப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் காட்டிடுறாங்க. ஹீரோயினுக்கு தான் பயமாக இருக்குது, இவனை எப்படிடா வெளில துரத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது உங்களுக்கு தான் அந்த புதுசாக ஒரு நபர் ஜோசப்னு வந்தார் இல்லையா, அவர் வந்ததுலேருந்து இவங்க நைட்டில் தூங்குகிற நேரம் ரொம்ப கம்மி தான், சில நேரம் தூங்காமல் கூட இருக்காங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் தூங்காமல் பயத்தோடய உட்காந்துருக்கும் போது இன்றைக்கி அந்த நபர் அவர் கதவை திறந்துட்டு மறுபடியும் வெளில வராரு. வந்தவர் ஹீரோயினோட ரூமை பார்க்குறாரு. உடனே ஹீரோயின் தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இவங்களும் கதவை திறந்துட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. அவர் எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் தான் ஒரு பூனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க கதவை திறந்துட்டு வெளில வந்தோடனே பூனையும் வெளில ஓடி வந்திருக்கும். ஸோ முன்னாடி போன ஜோசப் வந்து இந்த பூனையை பார்த்த உடனே இவர் எதுக்காக போனாரோ அந்த காரியத்தை நிறுத்திட்டு பூனையை தூக்கிக்கிட்டு மேலே வந்துடுறாரு. இவர் மேலே வர சவுண்டு கேட்டோடனே ஹீரோயினும் ஒன்றும் தெரியாத மாதிரி போய் ரூமில் படுத்துடுறாங்க. அடுத்து இவர் இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத காலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கழிய அதை கிராஸ் போட்டுட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை வெறுக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா இவங்க வந்து பண்ணையும் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பண்ணையில் இருக்க ஒரு முயல் இறந்து போய் கிடக்கு. இது எப்படி இறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தேகம், ஒருவேளை அவன் தான் கொண்டு போனோம், அவன் தானே நேற்று நைட்டு வெளில வந்தான்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. ஹீரோயின் தான் அவங்க அண்ணன் இறந்ததுலேருந்தே கோயிலுக்கு வரது இல்லையா, அதனால் அவங்க குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் புதுசாக தங்க வந்திருக்க ஜோசப், இவங்க 3 பேர் தான் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்போ
ஜோசப் மாஸ்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கப்ப அந்த சர்ச்சில் இருக்க ஒரு நபர் ஜோசப் பேரை ஹே தஸ்வின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவும் நோட் பண்ணுறாங்க, என்ன வேறு பேரை சொல்லி இவரை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ஹீரோயினுக்கு இன்றைக்குமே தூக்கம் வரல. இவர் எப்போ வீட்டு விட்டு போவாரோ அன்னைக்கு தான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க போல். இவங்க சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரியே அவர் இன்றைக்கும் வெளில வராரு. இன்றைக்கி கையும் களமாக பிடிச்சிடணும், எப்படியாவது வீடியோவாவது எடுத்து அம்மா அப்பாட்ட காட்டிடணும்னு சொல்லிட்டு. அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் உங்கள் ரூமில் தான் இருக்கும். சரின்னு அதை எடுத்துக்கிட்டே பின்னாடியே சவுண்டே இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பத்தாயிரத்துக்கு வீடியோவே ஆன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க இல்லையா, ப்ரூஃபோட காட்டணும்னு சொல்லிட்டு. அப்படியே கேட்டை திறந்து வெளில வராரு. இவங்க மாட்டு தொழுவம் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தொழுவத்தெல்லாம் தாண்டினா ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அதில் வந்து லாக்கர்லாம் இருக்குது. அதில் நக்கச்சக்க ஃபைல்ஸு பணம் அது இதுன்னு இருக்குது. அதெல்லாம் அவர் நோண்டிகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா நோண்டிகிட்டு இருந்தவரை காணோம். பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிறாரு ஹீரோயினுக்கு. அவங்களுக்கு ஒரே பயம். வந்தவர் ஒரே அடி தான், அப்படியே மயங்கிடுறாங்க. முழிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு போலங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு நம்ப முடியல. இது எல்லாத்தையும் பற்றி வீட்டில் சொல்கிறாங்க. சரின்னு இவங்களும் போய் அந்த தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் உள்ள லாக்கரெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. ஏதாவது நகை பணம் இது காணா போயிருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாமே வச்ச இடத்துல வச்ச மாதிரியே இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் அவர் மேலே பழி போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவும் ஹீரோயினை திட்டுறாங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் வீடியோ கூட எடுத்து வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காமிச்சா, ஃபோனில் அந்த மாதிரி ஒரு வீடியோவே இல்லை. ஏன் தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே பழி போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்னும் திட்ட அவங்களுக்கு கோவமாக வருது. தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பத்தா குறைக்கு இவங்க ஆசையாக ஒரு பூனை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவும் இறந்து போயிடுது. இதுக்கடையில் ஹீரோனோட அம்மா அவங்களோட ஃபோன் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எப்படி நம்ம வெளில அனுப்பலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நிறைய சர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் இதை கொண்டு போய் ஹீரோனோட அப்பாட்ட காட்டுறாங்க. என்ன வர வர இவ இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கா செவனேன்னு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை அழைச்சிட்டு போய் என்னன்னு இவளை பார்த்துடலாமாங்கிற அளவுக்கு பேச, இதெல்லாம் காதில் வாங்கின ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. கோவமாக வேகத்தோடு அந்த புதுசாக வந்து ஜோசப்புங்கிற ஒரு நபர் தங்கியிருக்கார் இல்லையா, அவர் ரூமுக்கு போய் கதவை திறந்து எப்போ தாண்டா நீ இந்த வீட்டை விட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்க, அவரும் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக நான் வந்துட்டு ஒன்று சொல்கிறேன்னு சொல்ல வராரு. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோனோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. எதுக்கு என் பொண்ணோட வாயெல்லாம் நீங்கள் பொத்துறீங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க மேலே கையை வைக்கிறது நீங்கள் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்த நபர்கிட்ட கோவப்பட்டுட்டு வந்துடுறாங்க. வந்த ஹீரோனோட அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட அதான் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு மேலே அவர் கை வச்சிருக்கக்கூடாது, வாயெல்லாம் எப்படி ஒரு பொத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் காலைல அந்த ஜோசப்போ, சாரி ஆண்டி தெரியாமல் அவங்க பொண்ணு மேலே கை வச்சிட்டேன், அது தப்பு தான், திடீர்னு வந்து கத்தவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் சொல்கிறதே அவங்க கேட்க வரல, அதனால நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கள வாயை பொத்துனேன்னு சொல்ல, சரி என்ன அவங்க பேரண்ட்ஸுமே ஒத்துக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே தீசஸ் இருக்குது எப்படியும் போயிட போகிறாருன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல தம்பி இங்கே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனாலலாம் எங்களுக்கு அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலைல நம்ம தீசஸ் பண்ணுறதுக்காக அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஜோசப் ரூமை பூட்டிட்டு, வீடு இவங்க வீடுங்கிறப்ப இன்னொரு டூப்ளிகேட் கீ அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, ஹீரோயின் அந்த கீயை எடுத்துக்கிட்டு நம்ம ஜோசப் தங்கி இருக்க ரூமில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவும் என்னடி பண்ணிகிட்டு இருக்க இந்த ரூமுக்கு வந்துன்னு காட்டும்போது, அவர் லைப்ரரியில் எடுத்த ஒரு புக்குக்கான ஒரு கார்டு இருக்குது. அதில் அவர் பேர் வந்து தஸ்வின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்மள்ட்ட சொன்ன பேர் ஜோசப் தானம்மா அப்படின்னு சொல்ல, இவங்களுக்குமே அந்த நபர் மேலே சந்தேகம் வருது. எதுக்கும் இவரை நம்ம வீட்டுக்கு ரெஃபர் பண்ண நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா ஃபோன் அடித்து கேட்குறாங்க, உங்களுக்கு தஸ்வின் யாரையாவது தெரியுமான்னு கேட்கும்போது, அட நம்ம தஸ்வின் தான் ஜோசப்பு நம்ம வீட்டில் தங்கியிருக்கார் இல்லையா அவர் தான்னொன்னே சரின்னு உங்களுக்கு சந்தேகம் போயிடுது. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது அவர் வந்திருக்கணுமே அப்படின்னு, ஏன்னா ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் தான் இல்லையா, இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்டு கண்டிப்பாக கூட்டியிருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு இவங்க போன பர்த்டே பார்ட்டியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இவர் இருக்கார். ஸோ ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமானவர் இல்லை, ஜென்யூனான ஆளு தான். பொண்ணு தான் தேவையில்லாமல் சந்தேகப்படுறான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துலேயே போய் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அதாவது தீசஸ் பண்ணிகிட்டு இருக்காருலே அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இன்றைக்கி நான் முயல் கறிக்கு சமைச்சேன், அதான் உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுறாங்க. போட்டுட்டு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. இவங்க சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாமே கேஷுவலாக தான் இருக்குது. சரின்னு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு 18 வயசு ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு ஜாலியாக போகுது. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ தீசஸ்க்காக கிளம்பி வெளில போனவர் திரும்ப எதுக்காகையோ ரிட்டர்ன் வராரு. வந்தவர் நேராக அந்த நர்சரியை தாண்டி இருக்க அந்த மாட்டுத் தொழுவத்தை தாண்டி போயிட்டே இருக்காரு. அப்போ அந்த தொழுவத்தில் வேலை பார்க்குறவரு நம்ம ஹீரோ போகிறத பார்த்துட்டு பின்னாடியே வராரு. பார்த்தா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருமான்னு கேட்க, ஹீரோவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது
முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம், எல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி நின்னு பேசிட்டு இருக்கத, அந்த சைடு ஒத்தையடி பாதை வழியா போயிட்டுருக்க நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்துடுறாங்க. என்ன இவங்க 2 பேருக்கும் என்ன சம்மந்தம்? இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. போய் என்ன நீங்க 2 பேரும் இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஹீரோவோ இல்ல ஆன்ட்டி தம்பெல்லாம் வீட்ல அடிக்கக்கூடாதுன்னு அங்கிள் சொல்லிட்டாங்க. அதனால தம் அடிக்கலாமேன்னு இங்க வந்தேன். இவர் கம்பெனிக்கு வந்தாருன்னு சொல்ல, சரி சரின்னு ஹீரோயினும் போயிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோனோட அம்மா அப்பா 2 பேருமே வேலை விஷயமா டவுனுக்கு போகிறாங்க. குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஜோசப்புக்கு இன்றைக்கி தீசஸ் வேலையெல்லாம் எதுவும் இல்லை, இன்றைக்கி லீவ் அங்கிள்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் ஜோசப் அப்புறம் அந்த குட்டி குழந்தை மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஹீரோனோட அம்மா ஹீரோயினுக்கு ஃபோன் அடித்து எங்கேயும் போகாத வீட்டில் தானே இருக்க, வரப்போ நாங்கள் ஃபாதரை அழைச்சிட்டு வரோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபோன் காலை வச்சோடனே என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரில, வேகமாக பாம்புன்னு கத்திக்கிட்டே நம்ம ஜோசப் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து வீட்டில் பாம்பு பூந்துருச்சு வந்து அடிங்கன்னு சொல்லி கூப்பிட, வீட்டில் ஒரு பாம்பும் பூரலை, சும்மா தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லி இவர் கண்ணப்பண்ணு பேசி வெறுப்பேற்ற, இதில் கோவத்தில் நீ இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுவேனே எனக்கு தெரியுண்டின்னு சொல்லி இவர் கையை பிடிக்கிற அதே நேரம் ஹீரோனோட வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ அன்னைக்கே வாயை பொத்துனதுக்கு இவங்க எல்லாம் கோவப்பட்டாங்க இல்லையா, இப்போ வேற கையை வேற பிடிச்சிட்டாரு. இதை ஃபாதரு ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாருமே பார்த்துடுறாங்க. அடுத்து உள்ளே வந்த ஃபாதருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, அப்போ தான் பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. பொண்ணுக்கு இப்படி ஒரு நபர் வீட்டில் தங்கியிருக்கிறதே பிடிக்கல, இதை அவள் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லி நீங்கள் கேட்கவே இல்லை, இப்போ நானே கண்ணுங்கழுவமாக பார்த்துட்டேன், தேவையில்லாமல் உங்கள் பொண்ணு கையெல்லாம் அவன் பிடிக்கிறான், அதனால் நீங்கள் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஃபாதரும் வார்ன் பண்ணேன். பேரண்ட்ஸுமே போய் ஜோசப்கிட்ட பேசுகிறாங்க. சரி அங்கிள் நான் இன்றைக்கே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு ஜோசப்பும் உடனே கிளம்பிடுறாரு. இப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அவர் போனோன்னே ஹீரோயின் எப்படியோ திட்டம் போட்டு அவரை அனுப்பிட்டாங்க. இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நைட்டு நல்லா தூக்கம் வருது, ஃபேமிலியோடையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2 மாதம் போயிடுது. 2 மாதம் கழித்து ஜோசப் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஹீரோயின் தங்கியிருக்க ஊருக்கே ஒரு திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காரு. எதுக்காகடா இவர் வராருன்னு நமக்கு டவுட்டாக இருக்குது. அதே சேம் டைம் ஹீரோயினோட அண்ணன் இறந்து போயிருந்தார் இல்லையா, அவருக்கு இன்றைக்கி தான் நினைவு நாள். அவர் கல்லறைக்கு குடும்பமாக போய் எல்லாம் பூ வச்சுட்டு வேண்டுதல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரப்போ ஹீரோனோட அப்பாவும் எனக்கு வேலை இருக்குது நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவர் வேறு எங்கேயோ தனியாக போகிறாரு. காலையில் போனவர் நைட்டு இருட்டினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராரு. பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கார். எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்க, ஹீரோனோட அம்மாவும் கேட்க, இல்லை ஒரு சின்ன வேலையாக இருந்துச்சு, அது முடிக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலாக பதில் சொல்லிட்டு போகிறாரு. இருந்தாலும் ஹீரோனோட அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது போல். ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குறாங்க, என்னடா காலைல போனவர் இப்போ தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நைட் சாப்பாடு சாப்பிட்றாங்க. அப்புறம் தூங்கவும் போயிடுறாங்க. ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு முழிச்சு ஜன்னல் பக்கம் பார்த்தா ஜன்னல்லாம் லாக்கில் தான் இருக்குது. சேர்ந்து புக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்க கபோர்ட்லாம் போய் பார்க்குறாங்க, அங்கே ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்த்தா கருப்பு உருவம் ஒன்று நிற்கிது. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இவங்க பயந்து போயிடுறாங்க. டக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு வேகமாக அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பா படுத்திருக்க ரூமுக்கு வெளில ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அழுதுகிட்டேன். உடனே நான் என்ன போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா வெளில போகிறாரு. போனால் அவர் திரும்ப வரவே இல்லை. சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா எழுந்திருக்கும் போது உள்ள ஒருத்தன் வந்து ஹீரோனோட அம்மாவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கிடையில் இன்னொருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோயினை தூக்கிட்டு போகிறது வேறு யாரும் இல்லைங்க, இவ்வளோ நாளாக வந்து தங்கியிருந்தார் இல்லையா ஜோசப்னு ஒரு நபர் தீசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் தான். ஹீரோனோட அம்மாவை அட்டாக் பண்ணுறது ஜோசப் கூடவே ஒரு கூட்டாளி மாதிரி இந்த மாட்டுத் தொழுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபர் தான் ஹீரோனோட அம்மா வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டுருக்க ஜோசப்பை திடீர்னு வந்து யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. அது யாரான்னு பார்த்தா இவரும் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் கட்டி பிடிச்சா அவங்க அப்பா ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு. என்னடா இது பயங்கர ட்விஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருந்தா, அதே சேம் டைம் உள்ளே இருக்க அந்த தொழுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவனை அடித்து போட்டுட்டு மீனா வெளில வந்துடுறாங்க. சரி அம்மா கிட்ட போவோன்னு சொல்லிட்டு அம்மான்னு கத்திட்டு போனால் அம்மாவும் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அதுன்னு சொல்லிட்டு.
பக்கத்துல கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த நபரு இந்த பொண்ண கொலை பண்றதுக்காக இந்த பொண்ணோட அம்மா, அப்பாவே செட் பண்ணவர்ன்னு தெரிய வருது. ஸோ அவன் கொலை பண்ண வர நேரத்துல நம்ம ஜோசப் நல்ல வேளைங்க டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. இப்பதான் தெரியுது இவர் ஒரு போலீஸ் ஆஃபீசர். நம்ம ஹீரோயின காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்காருன்னு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிரலாம். நம்ம ஜோசப் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா தான் இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு கேஸ் குடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அவங்க 2 பேரும் எக்கச்சக்கமான கொலைகள பண்ணிட்டு தலைமறைவா இருக்காங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்கள பத்தின ஃப்ளாஷ்பேக்குமே நமக்கு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா சின்ன வயசுல ஒரு பணக்கார வீட்ல வேலைக்காரியா இருந்திருக்காங்க. அதே வீட்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. அந்த காலத்துல இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இவங்க ஒரு வீட்ல வேலைக்காரவங்களா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வீட்ல உள்ள பொண்ணு இவங்களும் ஸ்கூல் டயத்துல ஒண்ணா தான் படிச்சிருப்பாங்க. நம்ம கூட படிச்ச பொண்ணோட வீட்லயே நம்ம கீழே அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமேங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு. ஹீரோனோட அம்மா வேலைக்காரவங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த வீட்டில் இருக்க முதலாளி அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கை குழந்தையா இருக்கனால சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனால் அழுதுகிட்டே இருப்பாளேன்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட அம்மாட்ட கொடுத்துட்டு எல்லாரும் கோயிலுக்கு காரில் போயிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், எல்லாரும் இறந்துடுறாங்க. நம்ம குட்டி குழந்தை இருக்கா இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா மட்டும் ஓனர் அம்மா மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏறிக்கிட்டே இருக்கு. அவங்க பொழைக்க மாட்டாங்கன்னு நினச்சா ஓரளவு தேடி வந்துடுறாங்க. இது அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க வேலைக்காரியா இருக்க நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க படுத்த படுக்கையாக இருக்கும்போது நம்ம தான் இந்த வீட்டோட ஓனர் மாதிரி ஃபீல் பண்ணோம். இப்போ இவ தேடி வந்துட்டாருன்னா மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கே போயிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பத்தாத்துக்கு அவங்க படுத்த படுக்கையாக இருக்கும்போதே உயில் வேற எழுதி வச்சிருப்பாங்க. என் பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாம் அவள் பேருக்கு மாறும், அதுக்கு இடையில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லாக கவர்மெண்ட்டே எடுத்துக்கலாங்கிற மாதிரி உயிர் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த முதலாளி அம்மாவை கொன்னுட்டு அவங்களோட குழந்தையும் எடுத்துக்கிட்டு, இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருந்தா இல்லையா, அந்த பையனையும் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இவங்களுக்கு 2 குழந்தைங்கிற மாதிரி அந்த ஓனர் அம்மாவுக்கு சொந்தமாக இருக்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க எஸ்டேட்டுக்கு வந்து குடியேறுறாங்க. அங்கே வந்து நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த குழந்தைக்கு எப்போ 18 வயசு ஆகும், இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம் அவள்கிட்டேருந்து கையெழுத்து வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் இவளுக்கு 18 வயசு ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு அந்த டயத்தில் கொலை பண்ண கூட்டாளியாக இருந்த ஒரு நபரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு. ஆனால் அவருக்கு இப்போ கல்யாணம் ஆகி குடும்பம் கொட்டின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக தான் இருக்கார். திரும்ப கொலை பண்ணோன்னே அவருக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு இல்லை. இவரு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் பற்றி சொல்லுவார். ஒய்ஃபும் இதிலெல்லாம் தேவையில்லாமல் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஒய்ஃப் சொன்னபடியே நம்ம போய் வேணான்னு சொல்லிட்டு வந்துடலான்னு போனவர் திரும்ப வந்திருக்கவே மாட்டார். அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹஸ்பண்டை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து இதை பற்றி போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி விசாரிக்க தான் நம்ம ஹீரோவை ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி உள்ளே போயிருப்பார். நம்ம ஹீரோனோட அம்மா அப்பாவாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட மெயின் பிளானே இவ 18 வயசு ஆனதுக்கப்புறம் ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு அந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வச்சிடணும்னு எதுக்கு யோசிச்சாங்கன்னா, இவங்களுக்கு இருக்க ஒரே பையனை ராஜா மாதிரி வளர்க்கணுன்னு தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பொண்ணும் பையனும் எங்கேயோ விளையாட போன இடத்துல தண்ணியில் இவன் மூழ்க போயிருப்பான் நம்ம ஹீரோயின் ரோஸ்லின். அவளை காப்பாற்றுறதுக்காக போன இவங்களோட பையன் இறந்து போயிருப்பான். இதில் இன்னும் இந்த பொண்ணு மேலே கோவம் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு இப்படிலாம் ஆட்டையை போடணும்னு நினச்ச சொத்தை எல்லாம் நம்ம பையனுக்காக தான், ஆனால் பையனே போயிட்டானேன்னு சொல்லிட்டு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் இன்னொரு பையன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவங்க வாண்டடாகவே இன்னொரு பேபி ட்ரை பண்ணி இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு 18 வயசு ஆக போகுது இல்லையா, இப்போ ஹீரோயின்ட்டேருந்து ஒரு சைனை வாங்கிட்டு அந்த பொண்ணை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இவங்க கூட்டாளியான ஒரு நபரே கூப்பிட்டுருப்பாங்க. அவர் ஒத்துக்க முடியாதுன்னொன்னே இவரை வெளில விட்டால் நம்ம பேர் எல்லாம் வெளில தெரிஞ்சிடும், நம்ம பண்ண தப்பில்லான்னு சொல்லிட்டு இவரையும் கொண்டு புதைச்சிருப்பாங்க. ஹீரோயினை இவங்களே கொண்டிருக்கலாம், ஆனால் வெளி சமுதாயத்தில் வீட்டில் திருட வந்த ஒருத்தவன் வந்து பொண்ணை கொண்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வேற ஆளை புக் பண்ணியிருக்காங்க ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு. பத்தாத்துக்கு இத்தனை நாளாக தான் பொண்ணு மாதிரியே ஏன் இப்படி வெளி உலகத்தில் ஒரு ட்ராமா பண்ணி அப்படியே பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாங்கன்னா நாளைக்கு இவ செத்தா இவங்க மேலே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தான்.
அதுக்கப்புறம் என்ன ஹீரோனோட அம்மா அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருந்த அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கொலைக்காகவும் சேர்த்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. தண்டனை கொடுத்து இனிமேல் இவங்களுக்கு ஜெயிலில் தான் இல்லை தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அவங்களோட குழந்தையும் கைப்பற்றிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினையுமே பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இவ்வளோ நாள் எவன் வில்லன்னு நினச்சிட்டு இருந்தோமே அவர் தான் நம்மளை காப்பாற்றின கடவுள்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது. அப்படியே அவர் ஆறுதலாக ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து உட்கார இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.